இப்போ வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்கொயர்கிட்ட இருக்கோம். ஃப்ரீடம் ஸ்கொயர்கிட்ட இருக்கோம். பிருத்வி எல்லா பசங்களும் இருக்காங்க. என் கூட இருக்க எல்லா பசங்களும் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்லிமெண்ட் கிட்ட நடந்துட்டு இருக்கோம். பார்லிமெண்ட் கிட்ட இருக்கிற பில்டிங்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. செலிப்ரேஷன்லாம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் என் கூட வந்தவங்க வந்து ரொம்ப மொக்க போட்டு டென்ஷன் பண்ணுறாங்க. நான் இப்போ கொஞ்சம் இல்லை ரொம்ப ஓவர் டென்ஷனாகவே இருக்கேன். அங்கே கொஞ்சம் ஜார்ஜின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரில. அங்கே பாருங்கள், சரி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. இங்கே ஜோடி உட்காந்துருக்கு, அதான் அங்கே பார்லிமெண்ட்டு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், காமிச்சிருக்கேன். சின்னதெல்லாம் நடந்துருக்குங்க. நல்லா இப்போ தான் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடித்தாங்க. ஜெகப்பேர் வந்துச்சு ஃபயர் ஒர்க்ஸ்லாம். சீனா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் இல்லை ரொம்ப ஓவர் குலராகவே இருக்கு. 3 டிகிரி to 2 டிகிரி இருக்கும். 2 to 3 டிகிரி இருக்கும். 2 to 3 இருக்கும். 2 to 3ல ஒரு 0 டிகிரி கூட இருக்குங்க. அந்த அளவுக்கு குளிர் இருக்கு. நல்லா இருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கு இங்கே மதிப்பே இல்லைங்க. ஆமாங்க, பார்லிமெண்ட்டானே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இங்கே என்ன ஆக்டிவிட்டி நடக்குது எதுவுமே ஒன்றுமே தெரிய வைக்கிறாங்க பாருங்க. பஞ்சு முட்டா ஈர்த்துப்படா. இவருங்க பஞ்சு முட்டாய் வைக்கிறாங்க. இவருங்க இன்னும் ஆர்ட்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. மூஞ்சியில் முகத்தில் படம்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. டாட்டு குத்துறாங்க. என் கேங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டை பாருங்க. பார்லிமெண்ட் முன்னாடி ஒரு பெரிய ட்ரீ வச்சிருக்காங்க. எல்லாம் இரும்புல செஞ்சது. இப்போ நான் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கேன். இருந்தாலும் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டு வருவாங்கன்னு பார்த்தா நடக்க வச்சு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். அப்புறம் எப்படி பேசுகிறேன். நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குப்பா? 1 கிலோமீட்டர் பார்லிமெண்ட் 500 மீட்டர் தான் இருக்கும். இங்கே பாருங்க, என்ன சொல்றாரு ஜார்ஜியன்ஸ். ஹாப்பி நியூ இயர் சொல்றாரு. ஹாப்பி நியூ இயர். ஜார்ஜியன்ஸ்லாம் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாரு. இதுதான் பார்லிமெண்ட் பில்டிங்கு. இங்கே வந்து சும்மா வெட்டியாக தான் நிற்கிறோம் நியூ இயர் அப்போ. சர்ச்சு மாதிரி இது. மேலே டெக்கரேஷன்ஸ் நல்லா இருக்கா? பார்லிமெண்ட் சொன்னியா? அடுத்த ஸ்டாப் என்னதுடா? இந்த ஊர் பார்லிமெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஏன்னா சின்ன கண்ட்ரி வரையா 150 மீட்டர் தான் இருக்கும். இந்த ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரீ வந்து இரும்புல செஞ்சு மேலே சும்மா லைட் எரிய விட்டுருக்கானுங்க பாருங்க. இந்த கண்ட்ரி ரொம்ப சின்ன கண்ட்ரினால பார்லிமெண்ட்டும் ரொம்ப சின்ன பார்லிமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் நம்ம பார்த்த கூட்டம் தான் மொத்த பாப்புலேஷனே இருக்கும். ஆமாங்க, இப்போ இங்கே நான் வீடியோ காமிச்சு இருக்கிற மொத்த கூட்டம் தான் டிபிள்சி ஜார்ஜியாவோட மொத்த பாப்புலேஷன் நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குன்னாங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் மிஞ்சி போனால் 500 பேர். ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாம் வந்துருந்தாங்க. பாப் ஆல்பம்லாம் போடுறதுக்கு நிறைய பேர் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. இதுதாங்க என் கேங்கு. பாருங்க, ஃபுல் டெக்கரேஷனும் ஜார்ஜியால. மறுபடியும் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, நடக்க விடுறாங்க.
பாருங்கள் நடு ரோட்டில் வச்சு நல்லா வியாபாரம்லாம் நல்லா பண்ணுறாங்க. டாட்டோ ஓட்டுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. இதாங்க ஜார்ஜியில் இருக்க ஒரு சர்ச்சு. எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க, குமார் கூடயே நான் போவேன். எங்கேயோ கூப்பிட்டு போனாலும் நான் குமார் கூடயே வருவேன், வந்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நல்ல பையங்க. ஃபாலோவர் ஆஃப் குமார் இருந்தாங்க. பிரித்திஷ் ரொம்ப நல்ல பையங்க. இருப்போம். அங்கே கொஞ்சம் இந்தியன்ஸ் இருக்காங்க. எல்லாம் எங்கள் சீனியர்ஸாக தான் இருக்கோம். கிளம்புவோன்றாங்க. கிளம்பலாமா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க பதில. ஆமாங்க, அங்கே பாருங்க ஜார்ஜின்ஸ் பொண்ணுங்க நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து என்னடா இதான் ட்ரினிட்டி சர்ச்சு. இது இல்லைங்க ட்ரினிட்டி சர்ச், இது சாதா சர்ச்சுங்க. ட்ரினிட்டி சர்ச்சு நான் இன்னொரு நாள் கூட்டு போய் காமிக்கிறேங்க. சரிங்க, இது பார்லிமெண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங். அதுதான் பார்லிமெண்ட், ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. சரி, நம்ம அப்புறமேட்டு மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.